நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமேன் மன்னா ஊழியத்தின் வாயிலாக நாம் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை தந்த தேவாதி தேவனுக்கும் நமது ஜாஸ்வா டிவி நிறுவனத்திற்கும் எனது அன்பினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் சகோதர சிநேகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். இது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இதில் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களில் ஆதாம் ஏவாள் பற்றி போன தொடரில் பார்த்தோம். இப்போ ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் 2 பேரும் சகோதரர்கள். இதில் காயின் கர்த்தர் நிலத்தில் என்ன செய்தான், கனிகளை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். காயின் நிலத்தில் பயிரிடுகின்ற ஒரு விவசாயி போல காயின். அதை அவன் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். எதிலிருந்து அப்படின்னா, நிலத்தை பயிரிட்டதிலிருந்து கனிகளை காய்கறிகளை அதுகளெல்லாம் கொண்டுட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஆபேல் அவனுடைய சகோதரன் தான். அவன் என்ன காணிக்கையை கொண்டு வந்தானா, அவன் மந்தை மேய்ப்பவன். அவன் மந்தை மேய்ப்பவன் என்ன செய்தானா, அவன் அங்கே உள்ள அந்த மந்தையில் உள்ள மாடுகள் அதுகளை கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொண்டுட்டு வந்தான். கொழுமையானவற்றை மந்தையின் தலையீற்றுகளிலும், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும். ஆனால் காயின் நிலத்தில் இருக்கிற அந்த விவசாயி என்ன செய்தான், அவனுடைய நிலத்தில் இருக்கின்ற பயிர் வகைகளில் கொண்டுட்டு கொடுத்ததுக்கு அது கர்த்தர் என்ன செய்யலை, அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம், ஒரு மனமோந்து ஒன்று கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை வேண்டாம் எங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை மனசு நோகிற மாதிரி பண்ணினாங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ நம்ம வேதனைப்படுவோம். அதை போலவே காயின் என்ன பண்ணினான்னு தெரியாதா, நான் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது அங்கீகரிக்கவில்லைன்னு சொன்ன உடனே அவனது முக நாடி வேறுபட்டது. அவனுடைய மகிழ்ச்சியான முகம் என்ன செய்யப்பட்டது, வேறுபட்டது. இதனால் என்ன வந்தது அப்படின்னா, சகோதரர்களுக்குள்ளாக ஒரு சிறிய மனஸ்தாபம், ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமை. ஏன்னா இவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய காணிக்கையை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆபேலுக்கு விரோதமாக காயின் செயல்பட ஆரம்பித்தான். அதனால் என்ன ஆச்சுது அப்படின்னா, 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். என்ன செய்தான், அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் அவனுக்கு பொறுமை இல்லை. உடனே என்ன செய்தான், தன் சகோதரனை கொலை செய்து விட்டான். இப்படிப்பட்ட சகோதரர்களுக்காக ஒரு பகை உணர்வு உண்டாக்கப்படுகிறது. அப்போ நாம் அதில் அன்பு, அந்த ஒருவருக்குள்ளாக ஒருவருக்குன்னா அந்த அன்பு எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியலை. அதில் பகை உணர்வு உண்டாகிறது சகோதரர்களுக்குள்ளாக. இப்போ இதில் இருவரும் என்ன செய்தாங்க, ஒருவருக்கொருவர் விரோதமாகி பகை உணர்வு கொலை கூட செய்யக்கூடிய அளவுக்கு ஆயிற்று. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு சகோதர சிநேகம்னு சொல்லிட்டு ஒரு 4 சகோதரர்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லோத்து, இவங்க 2 பேரும், ஆபிரகாம் லோத்து 2 பேரும் சகோதரர்கள். 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
இவங்களுடைய மந்தை வெளிகள் அதிகமாக இருந்தது. அவங்களுடைய மந்தை விளைச்சல்கள் மந்தைகள் எல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்கள இருக்கிற அந்த வெளியில் அவங்களால வைத்திருக்க முடியவில்லை. நிறைய இருந்ததுனால அவங்க என்ன செய்ய வந்தது, இருவரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவங்களா தான் அப்போ பிரியக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா எதற்காக பிரிந்தார்கள்னா, அவர்களுடைய மந்தைகள் அனைத்தும் என்ன செய்தது, அவர்கள் இருக்கின்ற இடம் போதாத அளவு, இடம் கொள்ளாத அளவிற்கு அவர்களுடைய மந்தைகள் எல்லாம் என்னது பெருக்கம் அடைந்தது. அதனால் இருவரும் என்ன செய்ய வேண்டியதாயிற்று, அந்த இடத்தை விட்டு அகன்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டினான். இது ஆபிரகாம் என்ன செய்தார், பலிபிடத்தை கட்டினான். இது இப்போ ஆதியாகமம் 13:7ஆம் அதிகாரத்தில் இன்னொரு இது போல, ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். என்ன செய்தான், ஆபிரகாம் உடைய மந்தை மேய்ப்பர்கள் இவங்களுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள என்ன செய்யலை, பிரிவினை உண்டாகலை. மந்தை மேய்ப்பர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்தாங்க, பிரிவினை ஏற்பட்டு கொண்டது. எதனால் அப்படின்னா, என்னுடைய மந்தை இதை நான் என்ன செய்ய முடியலை, என் மந்தையை மேய்த்து என்னால் என்ன செய்ய முடியலை, அடைக்கி ஒரு இடத்தில் கூடாரம் போட்டு இருக்க முடியலை, இடம் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவராக என்ன செய்து கொண்டார்கள், ஒருவருக்கொருவராக வாக்குவாதம் பண்ணி கொண்டார்கள். இந்த வாக்குவாதத்தின் முடிவில் தான் லோத்தும் ஆபிரகாமும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இருவரும் எந்த ஒரு வாக்குவாதம் அவர்களுக்குள்ளாக உண்டாகவில்லை. இருவரும் சமாதானத்தோட அன்போடைய இருவரும் யார் யாருக்கு எந்தெந்த இடம் வேண்டும் என்று என்ன செய்து யோசித்து ஆலோசித்து இருவருமே என்ன செய்து கொண்டார்கள், நல்ல நல்ல இடங்களாக பிரித்து கொண்டார்கள். தங்களுடைய மந்தை மேய்ப்பர்கள் தங்களுடைய குடும்பங்கள் தங்களுக்கு இருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களோடும் என்ன செய்து கொண்டார்கள், இருவருமாக 2 இடங்களில் என்ன செய்து பங்கிட்டு கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆபிரகாம் லோத்தும் அன்பான சகோதரர்களாகத்தான் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதே போல இன்னொரு இதே மாதிரி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26 முதல் 34 வரை பார்த்தோமானால் ஏசாயா யாக்கோபு, இது ஏசாயா யாக்கோபு அப்படிங்கிறது யாரு, 2 பேருமே சகோதரர்கள் தான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 26, 34 வரை பார்க்கலாம். பாருங்கள், யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். அப்போது இதில் என்ன அப்படின்னா, கானான் தேசத்தில் தான் யாக்கோபு குடியிருந்தான், ஏசா 2 பேரும் சேர்ந்து. இப்போ இதில் ஏசாவும் யாக்கோபும் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஏசா அம்மாவுக்கு மிகுந்த விருப்பமான பிள்ளைகளாக 2 பேருமே இருந்தாங்க. அதில் ஏசாவு யாக்கோபு 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன செய்தாங்க, ஒருவருக்கொருவர் என்ன செய்தாங்க, இந்த மகிழ்ச்சியான பிள்ளைகளாக தான் இருந்தாங்க. அப்படி இருந்து என்ன செய்தாங்க, ஒருத்தர் என்ன செய்தான், ஏசா வேட்டையாடி கொண்டுக்கிட்டு வருவான், யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான். ஆனால் இதில் என்ன செய்தான், கூடாரவாசியாக இருந்தேன். ஏசா வெளியில் போயிட்டு வரும்போது என்ன செய்தான், எனக்கு பயங்கர பசியாக இருக்குது, நீ எனக்கு பயற்றங்கூழையும் வறுத்ததையும் தா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான், அவனுடைய பாகத்தை எடு. அப்போ நீ பசியாக இருக்கேன்னா இதை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னா உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு நீ தரணும் அப்படின்னு சொல்லுவான். அவர் சின்ன பசி எடுக்கிற அந்த நேரத்தில் ஒரு சிறு உதவி செய்கின்ற வேளையிலே அவனுடைய பசியை தணிப்பதற்காக அவன் என்ன செய்தான், பயிற்றங்கூளை கொடுத்தான். அதை கொடுக்கும்போது என்ன செய்கிறான், ஏசாவிடம் நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை, அதை சேஷ்டபுத்திர பாகம்னா முதன்மையாக பிறந்த தலை மகன்களுக்கு, அந்த குடும்பத்தில் பிறந்த முதல் பிள்ளைக்கு 2 பாகங்களை கொடுப்பது வழக்கம். அந்த 2 பாகங்களையும் அவன் என்னதான் முதல் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுத்தா இவங்களுக்கு மட்டும் 2 பங்கு. அந்த 2 பங்கை பெற்றுக்கொள்கிற வெளியிலே அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த ஏசா என்ன செய்தான், நான் எனக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை உனக்கு தாரேன்ப்பா, நீ எனக்கு செய், நான் பசியாக இருக்கிறேன், இறந்து போவேன் போல, நீ எனக்கு என்ன செய்ய, இந்த பயிற்றங்குலை எனக்கு தான், என்னோட பசி ஆற்று அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த பசி ஆற்ற வேண்டியதற்காக என்ன செய்தான், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு கொடுத்தான். இது யாக்கோபு என்பவன் எத்தன் என்றும் பெயர் பெறுகின்ற ஒரு இது. ஆனால் இந்த யாக்கோபு என்ன செய்து கொண்டான், தன்னுடைய சகோதரனிடம் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். இந்த ஒரு
சகோதரர்கள் நிகழ்வு இது ஒன்று. அதற்கப்புறம் பார்த்தோன்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் மகன் யோசேப்பு வந்து தன்னுடைய யாக்கோபின் மகன்கள் 12 பேர். 12 பேரும் என்னது 12 கோத்திரங்கள். அந்த கோத்திரத்தில் ஒருத்தர் தான் யார்? யோசேப்பு கதை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த யோசேப்பு வந்து என்ன செய்யப்பட்டார்னா பல வர்ண அங்கிகளை அவன் ரொம்ப நாள் கழித்து யாக்கோபுக்கு பிறந்ததுனால பல வர்ண அங்கிகளை அவனுக்கு உடுத்தி வித்து அழகு பார்ப்பதில் அவனுடைய தந்தை அலாதி பிரியம் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுது அப்படின்னா அந்த யாக்கோபு மகனாக வந்து யோசேப்பை எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்பா வந்து தங்களை விட அவனை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு பொறாமையினால் அவனை என்ன செய்தாங்க, அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல என்னது கொண்டு போய் ஒரு குழியில் போட்டுருவாங்க. குழியில் அது வந்து தண்ணீர் இல்லாத ஒரு குழி. அந்த குழிக்குள்ளே போட்ட உடனே இவங்க திரும்பமாக என்ன செய்துறாங்க, வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உடனே அவனை என்ன செய்தார்கள் அப்படின்னா மீதியானியர்கள், அவன் குழியில் இருந்தவனை எடுத்து மீதியானியர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலரிடம் விற்று போட்டார்கள். குழியில் தான் விழுந்திருக்கான், குழியில் தான் தள்ளி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் வந்து அவங்க அப்பா கிட்ட இது என்னது மிருகம் கடித்து கொதறிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லிடுவாங்க. ஆனால் இவருங்க வந்து என்னது உயிரோடு அவனை என்ன செய்துட்டாங்க, அதில் போட்டுட்டு வந்துட்டாங்க. போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இஸ்மவேலரை வந்து என்ன செய்தாங்க, யார் மீதியானியர் வந்து 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலரிடம் கொடுத்தாங்களோ அந்த இஸ்மவேலர் வந்து யார், அது வந்து யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போய் அங்கே இருக்கின்ற எகிப்திய ராஜாவாகிய பார்வோனிடம் என்ன செய்தார்கள், விற்று போட்டார்கள். பார்வோன் அப்போ எங்கேருந்து குழியில் இருந்தவன் எங்கே சென்று விட்டான், எகிப்து தேசத்திற்கு போனதுக்கு பிறகு பார்த்தா இவங்க இருக்கிற அந்த கானான் தேசத்தில் கொஞ்சம் சில இது கானான் தேசத்தில் தான் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த யோசேப்பு வந்து என்ன செய்தான், காணாமல் போனதுனால எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே பார்வனுடைய கையில் இருக்கப்பட்டார். இந்த யோசேப்பை வந்து சொப்பனக்காரன் என்றும் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன் சகோதரர்களிடம் இருந்து தப்பி வேறு இடத்துக்கு எகிப்துக்கு போயிட்டான். போனதுக்கப்புறம் என்னாச்சுது அப்படின்னா அதில் என்ன செய்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவர் என்ன செய்தார், மென்மேலும் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தார். இப்போ ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எகிப்தியனாகிய எஜமான் யார், அவன் பார்வோன் வீட்டில் அவன் இருந்தான். அவனுடைய உண்மையையும் ஒழுக்கத்தையும் அவன் இருக்கின்ற அந்த செயல்களை அவன் செய்கின்ற ஒவ்வொரு நல் நடத்தையும் பார்த்து கொண்டு அந்த பார்வன் ராஜா அவனை என்ன செய்தார், தன்னுடைய அரண்மனையில் ஏற்றுக்கொண்டு அவனை அந்த நாட்டிற்கே ஒரு அதிபதியாக வைத்தார், போத்திபார் அரண்மனையில். அப்போது அவன் வந்து என்னது ராஜா என்ன செய்தார், பார்வோனுடைய அரண்மனையில் இவன் வந்து சேர்ந்தார், ஒரு இந்த அரண்மனை அதிகாரியாக இருந்தான். அந்த அதிகாரி என்ன செய்தார், இவர் என்ன செய்தார், பார்வோன் வந்து என்ன செய்தார், என்னுடைய மனைவியை தவிர நீ மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், ஆண்டு கொள்ளலாம், இது எல்லாம் உனக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்து அவரை என்ன செய்தார், அந்த நாட்டுக்கு அதிபதியாக மாற்றினார். அப்போ அந்த நாட்டுக்கு அதிபதியாக மாற்றினதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையும் பஞ்சம் வந்தது. அந்த யோசேப்பினுடைய ஞானத்தினால் அந்த பஞ்சத்தில் காலத்தில் கூட எறும்பு எப்படி இந்த மழை காலம் வருவதற்கு முன்பாக சுறுசுறுப்பாக இருந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து மண்ணுக்கு கீழும் கல்லுக்கு கீழும் கொண்டு வந்து அடுக்கி அழகாக கொண்டுக்கிட்டு வந்து தன்னுடைய தேவைக்காக வைத்து கொண்டிருக்குமோ அதை போல் யோசேப்பும் என்ன செய்தார் அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல எல்லா நாட்டுக்கும் பஞ்சம் இருக்குது. பஞ்சம் இருக்கும்போது இவர் மட்டும் என்ன செய்தார், அந்த யோசேப்பு எல்லா நாட்டில் இருந்தும் என்ன செய்தார், பஞ்சத்தை போக்குவதற்கு தன்னுடைய நாட்டில் உள்ள அந்த உணவு களஞ்சியங்களை பெருக்கி கொண்டவராக அந்த ஞானமுடையவராக யோசேப்பு இருந்ததுனால இவனுடைய சகோதரர்களும் அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போது அந்த இடத்துல வந்து இவன் தான் யோசேப்பு தன்னுடைய தம்பி தன்னுடைய சகோதரன்னு தெரியாமல் அவனிடமே வந்து உணவுக்காக கையேந்தி நிற்கின்ற நிலையிலே அந்த நேரத்தை பார்த்து எல்லாரையும் கண்டுபிடிச்சி கடைசியில் தன்னுடைய சகோதரர்கள் தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு என்ன செய்தான், எல்லாத்துக்கும் நன்மை செய்தான். அப்போ நாம் வந்து இந்த நன்மை செய்கின்ற சகோதரனாக இருந்தான். இப்போ நாம் 4 சகோதரர்களை பார்த்தோம். ஒன்று வந்து ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த
யார் காயின் ஆபேல் பார்த்தோம். 2 பேர். அவங்க 2 பேரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாங்க? ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பாகவும் ஒருவருக்கொருவர் எனது விரோதமாகவும் வாக்குவாதம் பண்ணி ஒருவரை கொல்லுகின்ற அளவுக்கு கொல்லாச்சி அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க. 2வது யார்? ஆபிரகாம் லோத். இருவரும் எனது எந்த ஒரு பிரிவினையும் அவர்களுக்கு கிடையாது, அன்பான சகோதரர்கள். அவங்க 2 பேர் என்ன செய்தாங்க? ஒருவருக்கொருவர் இடம் என்னது அவர்களுடைய மேய்ப்பர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்கும் மட்டுமாக ஒருவருக்கொருவர் அந்த இடங்களை திரும்ப பிரித்து கொண்டு திரும்பவுமா என்ன செய்தார்? தன்னுடைய ஒவ்வொருக்கும் தன்னுடைய இடத்தை அவர்கள் தக்க வைத்து கொண்டார்கள். அது அன்பான சகோதரர்களாக இருந்தாங்க. 3வது பார்த்தோம் ஏசா யாக்கோபு. இந்த ஏசா யாக்கோபு, அந்த யாக்கோபு என்ன செய்தான்? ஏசாவிடம் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான்னு பார்த்தோம். அப்போ அதுக்கப்புறம் 4வது யோசேப்பு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் செய்த தீங்கை கூட எண்ணாமல் என்ன செய்தான்? நன்மை செய்தான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சகோதரர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும், இப்பொழுதுள்ள இளைஞர்கள் எந்த சூழ்நிலையில் இந்த 4 கேட்டகரியில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். அப்போ இப்போ உள்ள சூழ்நிலைகளில் பார்த்தோன்னா சகோதரர்கள் எவ்வளோ ஒரு பிரிவினைகளில் இருக்கிறோம். லேசாங்குள்ள என்ன செய்கிறோம்? ஒரு சண்டை, ஒருவருக்கொருவர் சொத்து பிரச்சனை, ஒருவருக்கொருவர் ஒரு பொறுமை இல்லை. அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான், ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் தான். ஆனால் இந்த 5 விரல்கள் நம்மளுக்கு இருந்தால்தான் இந்த கை நம்மளுக்கு வேலை செய்யுங்கிறது தெரியாமல், ஒரு விரல் இல்லைன்னா ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கையும் தட்டினால்தான் ஓசை வருங்கிறது கூட நாம் அறிந்திருந்தும் நம்மளுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிந்திருந்தோம் நாம் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இப்போ நிறைய பேர் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ, அந்த சூழ்நிலைகள் இருக்கப்போ, அந்த பிரிவினை வரும்போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த பிரிவினை குடும்பத்தையே பிரித்து விடுகிறது. அப்போ நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி வந்துடுது. அப்போ இந்த பைபிளில் காணப்பட்ட அந்த சகோதரர்களில் இதில் நாம் எந்த சகோதரர்களை போல் இருக்க போகிறோம்? யோசேப்பை போல் இருக்க போகிறோமா? அதே போல் ஆபிரகாம் லோத்தை போல் இருக்கிற போகிறோமா? இல்லை ஏசா தன்னுடைய வயிற்று பசிக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றானே அந்த மாதிரி இருக்க போகிறோமா? இல்லை ஒரே பிரிவினை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு காயின் ஆபேலை போல் நாம் இருக்க போகிறோமா என்பது நாமளும் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமும் அன்பும் இருந்தால் மாத்திரம்தான் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, சகோதரர்கள் எல்லாரும் நல்லவங்க தான், சகோதரர்களுக்கு வருகின்ற மனைவிமார் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவிமாரை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கும்போது மனைவிமார்களுக்கு இங்கே இடம் இல்லை. நீங்கள் தான் ஒற்றுமையாக இருக்கணும், ஒருவருக்கு ஒரு அன்பு ஐக்கியமாக இருக்கணும். மனைவிமாரி சொன்னாலும் அது என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் அப்படிங்கிற அந்த பிரிவினை நீங்கள் வராமல் ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக வருவதற்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். அந்த பிரிவினை இல்லாமல் நாம் அன்பாக இருந்தோமானால் சகோதர சிநேகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு அழகானதாக இருக்கும். இதைத்தான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சங்கீதம் 133:1 சொல்கிறாங்க, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அப்போ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது எத்தனை நன்மையை கொடுக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருமித்து வாசம் பண்ணும்போது குடும்பத்தில் அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நன்மையான விஷயம், இன்பமான விஷயம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். நாமளும் அந்த நம்முடைய பொறுப்பிலிருந்து கீழே விடுபட்டவர்களாக, பொறுப்பை நம்ம தட்டி கழிக்கவர்களாக இல்லாமல் அன்பும் ஐக்கியமாக நம்முடைய ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளாக நாம் வைத்து கொண்டு குடும்பத்தை வெற்றியாக நாம் நடத்தி செல்வதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. அப்புறம் இந்த மகிமேன் மன்னா ஊழியங்கள் மூலமாக இந்த உங்களுக்கு இந்த வார்த்தைகளானது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சாயங்காலம் மாலை 6:30 இது வெளிவரும். இதை நீங்கள் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.